வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வாரம் சனிக்கிழமை நடந்து முடிஞ்ச SBI கிளர்க்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் அதில் பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் தாராளமா பார்க்க முடியும். சரியா? அதே போல இந்த கண்டென்ட்லாம், அதாவது ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, ஜென்ரல் இங்கிலீஷ், பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் நீங்க பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி உங்க ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமி டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்க அந்த சேனல்ல ஜாயின் பண்ணி இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? அந்த சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். நாம் இப்போ கொஸ்டின்ஸை பார்க்கலாம். நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நீங்கள் எப்போ இந்த செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாலும், அதாவது ஆப்டிடியூட் செக்ஷனை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வேகமாக ஒரு கிளான்ஸு எல்லா கொஸ்டினையும் பார்த்துடணும். சரியா? நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கான்செப்ட் தரவாக இருக்குது அப்படின்னாவே இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். சரியா? எந்த லெவலில் கொஸ்டின் பேப்பர் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன். சரியா? சிம்பிளிஃபிகேஷனை முதல் சால்வ் பண்ணிருங்க. உங்களுக்கு மினிமம் 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இதை முதல் சால்வ் பண்ணிருங்க. அடுத்தது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஐ கேஸ் ரெட்லாம் இருக்கும், இதை செகண்டாக வச்சுக்கோங்க. தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த ஆர்டரில் போனீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு 25+ கொஸ்டின்ஸ் வந்துட்டு அந்த டைம்குள்ளேயே சால்வ் பண்ண முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ்க்கு மேலே உங்களால் கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம கொஸ்டின்ஸை பார்க்கலாம், கவனிங்க. இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இந்த பேட்டர்னில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் சேம் பேட்டர்னில் பார்த்துருப்போம். ஆனால் நம்பர்ஸ் மட்டும் வேறையாக பார்த்துருப்போம். அதே கொஸ்டின் தான் இப்பயும் கேட்டிருக்காங்க. சரியா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே கான்செப்ட் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு ஜஸ்ட் வேல்யூ மட்டும் ப்ராபப்ளி சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? 1 or 2 சம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நியூவாக கேட்கலாம். பெரும்பாலும் சம்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் தான் கேட்பாங்க. சரிங்களா? அதனால நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை மேக்ஸிமம் சால்வ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். சரிங்களா? ரைட், இப்போ நம்ம கொஸ்டின்ஸை பார்க்கலாம், கவனிங்க. Scheme A offers simple interest at the rate of 5% per annum for 8 years and the amount invested in Scheme A is ₹2000. சரிங்களா? பாருங்க, ஸ்கீம் ஏவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 5% per annum for 8 years. முதல்ல நான் கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் இதை எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் ஏ இஸ் ₹2000. ஸ்கீம் பி ஆஃபர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் at the rate of 10% per annum for 5 years. அப்போ இது 5%. அப்போ 8 இயர்ஸ்க்கு இதில் எவ்வளோ வட்டி வரும் அப்படின்னா 40% வந்துட்டு வட்டி வரும் இல்லைங்களா? இதில் பாருங்க, இந்த ஸ்கீமில் ஸ்கீம் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 10% per annum 5 years அப்படின்னா 1 இயர்க்கு 10%. பிஏனா பெர் ஆனம் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆண்டுக்கான வட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெர் ஆனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்னா 50% வரும். சரிங்களா? இதெல்லாம் கிளியர் தானே உங்களுக்கு? ரைட். இப்போ அந்த அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் பி இஸ் ₹P. சரிங்களா? இந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நமக்கு சொல்லலை, அதை பின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இஃப் த ரேஷியோ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்கீம் ஏ டு பி வந்து பார்த்தீங்கன்னா 16:15. சரியா? ஸ்கீம் ஏவில் ரிசீவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் 16 டைம்ஸ்னா ஸ்கீம் பியில் ரிசீவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 15 டைம்ஸ் தான். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த இன்ட்ரெஸ்டோட பார்ட் என்னன்னு தெரியும். இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் பார்ட் வந்து 16 டைம்ஸ், இது 15 டைம்ஸ். இப்போ பர்சன்டேஜ் தெரியும், இது 40%. எப்படி 40% நான் சொன்னேன்? 1 இயர்க்கு 5%, 8 இயர்க்கு 40%. இது ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் இல்லையா? அதே மாதிரி இது 1 இயர்க்கு 10% அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு 50%. இதையும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ கொஸ்டினை சால்வ் பண்ணலாங்களா? கவனிங்க. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க ஃபைனலாக பாருங்க, ஃபைண்ட் பி, அதாவது இந்த செகண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இங்கே ரேஷியோவும் கொடுத்தாச்சு, நமக்கு அதுக்கான பர்சன்டேஜும் தெரியும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இந்த 16 பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த 16 பார்ட்ஸு இந்த 16 பங்கு தான் எதுக்கு சமம் அப்படின்னா இந்த 40%க்கு சமம். சரிங்களா? இது வந்து இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் நம்ம 40% கண்டுபிடிச்சிருக்கோம், அவங்க ரேஷியோவில் 16 பார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 40% எதுக்கு சமம் அப்படின்னா 16 டைம்ஸ்க்கு சமம். அப்போ 15 டைம் எதுக்குன்னு கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 15 டைமு நமக்கு என்ன வரும்னா இந்த 50%க்கான ஈக்குவலண்டான ரேஷியோ வந்துடும். சரியா? அப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இது கேன்சல் பண்ண என்ன வரும்? இதையும் வந்து 8 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வரும். சரிங்களா? அப்புறம் இதையும் நம்ம கேன்சல் பண்ணியாச்சு, இது இன்ட்டு பண்ணிக்கலாம். இன்ட்டு பண்ணால் என்ன வரும்? 75/2 வரும். சரிங்களா? அப்போ இது கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் நமக்கு 15 பார்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.5 வரும். சரிங்களா? இந்த 37.5 தான் இந்த
50%. இந்த 50%. சரியா? நமக்கு தான் பிரின்சிபல் எத்தனை பர்சன்ட் தெரியும்ல? பிரின்சிபல் எப்போ எத்தனை பர்சன்டா சொல்லுவோம்? 100% சொல்லுவோம். அப்ப 100% என்ன வரும் அப்படின்னா பாருங்க, 50% வந்து 37.5னா அப்ப 100% என்ன வரும்? 75%. அவ்வளவுதான். அப்ப ஸ்கீம் பில இன்வெஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 75% ஆஃப் அமௌண்ட் ஏ. அதாவது அமௌண்ட் ஏல இன்வெஸ்ட் பண்ணதுல 75% தான் ஸ்கீம் பில இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப 2000ல நீங்க 75% என்ன கண்டுபிடிச்சுன்னா ஆன்சருங்க. 2000ல 75% என்ன வரும்? 2000ங்கிறது 100%னா 75% என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 25% மைனஸ் பண்ணிருங்க. 2000ல இருந்து 25% மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு 75% கிடைச்சிடும். அப்ப 2000ல 25%னா 1/4 தானே. 1/4 என்ன வரும் அப்படின்னா 500 வரும். அப்ப 2000ல 500 மைனஸ் பண்ணுங்க. அப்ப ஸ்கீம் பில இன்வெஸ்ட் பண்ண அந்த வேல்யூ பி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000ல இருந்து நீங்க 500 மைனஸ் பண்ணிருங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னா 1500 வரும். இந்த லாஜிக் கிளியரா புரியுதுங்களா? அப்ப பில இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னா 1500. ஓகேவா? கிளியரா புரியுதுங்களா லாஜிக்? அப்படி நீங்க படிக்கும் போதே இதெல்லாம் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம். இது பெரிய கஷ்டமா இருக்காது உங்களுக்கு. இந்த இடத்துல மட்டும் இந்த 16 பார்ட்ஸ் வந்துட்டு எதுக்கு சமம் அப்படின்னா 40% சமம். அப்ப இந்த 50% எதுக்கு சமம்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு 37.5 வரும். 37.5ங்கிறது 50%. நம்மளோட பிரின்சிபல் வந்து 100% தானே. 100% எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 75% வரும் இல்லையா? அப்ப இந்த பிரின்சிபல்ல இந்த ஏவில் இன்வெஸ்ட் பண்ணதுல 75% தானே இதுல பண்ணிருப்பாங்க. அப்ப 75% என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு பில இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிடும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இது மாதிரி நம்ம நிறைய சம்ஸ் போட்டிருப்போம். அதாவது இந்த பிப்ரவரி மந்த் இந்த மார்ச் மந்த் நடந்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி நிறைய சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிருப்போம். சரியா? அதே தான் இப்பயும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின். The cost price of article B is 200 more than that of article A. சரிங்களா? ஏ அதாவது பி வந்துட்டு ஏவோட காஸ்ட் பிரைஸை விட 200 அதிகமா. சரியா? நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்றது 30 செகண்ட்ஸ்க்கு மேல ஆகாது. கொஸ்டின் நல்லா கவனிங்க. சரிங்களா? ஆர்டிகல் ஏ சோல்ட் அட் 20% ப்ராஃபிட் அண்ட் ஆர்டிகல் பி சோல்ட் அட் 20% ப்ராஃபிட். ஆர்டிகல் ஏ சோல்ட் அட் 20% ப்ராஃபிட், ஆர்டிகல் பி சோல்ட் அட் 20% லாஸ். சரி, லாஸ் ப்ராஃபிட் இல்லை, இது லாஸ். இஃப் total selling price of A and B together rupees 760 and incurred an overall loss of 5%. பாருங்க, 760 ரூபாய்க்கு விற்கிறதுனால அவங்களுக்கு 5% வந்துட்டு லாஸ் ஏற்பட்டுச்சான். Then find the cost price of article A. அப்ப ஆர்டிகல் ஏவோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 20% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, இங்க வந்து 20% லாஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப ஏ வந்து நமக்கு எவ்வளவு வித்துருப்போம் அப்படின்னா 20% ப்ராஃபிட்ங்கும் போது நீங்க காஸ்ட் ப்ரைஸை டிஃபால்ட்டா 100ன்னு எப்பயும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப 100ஓட 20% பிளஸ் பண்ணுங்க ப்ராஃபிட்ங்கும் போது. அதே லாஸ்ங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா 100ல இருந்து 20 மைனஸ் பண்ணும். அவ்வளவுதான். சரியா? இப்ப அந்த 100ஓட 20 பிளஸ் பண்ணுங்க, இது 120 வரும். அடுத்து பி வந்து பாத்தீங்கன்னா 100ல இருந்து 20 மைனஸ் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ல வித்ததுனால 100ல இருந்து 20 மைனஸ் பண்ணுங்க. அப்ப இது 80% வரும். சரிங்களா? இப்ப அடுத்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இஃப் டோட்டல் செல்லிங் பிரைஸ் ஏ அண்ட் பி டுகெதர் வந்து 760 அண்ட் இன்கர்ட் அண்ட் ஓவரால் லாஸ் ஆஃப் 5%. சரிங்களா? அப்ப 5% லாஸுக்கு வித்தாங்க அப்படின்னா என்ன வரும்? ஓவராலா 95% தான் வித்துருப்பாங்க. இதை மிடில் போட்டுக்கோங்க. சரியா? இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா மீன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நீங்க ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியும் போடலாம். ஷார்ட்கட்ல போடணும் அப்படின்னா நீங்க அலிகேஷனும் யூஸ் பண்ணலாம். சரியா? எப்ப அலிகேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டும் தனித்தனியா கொடுத்துட்டு அதுல ரெண்டுல வந்து அவுட்கம் கலந்து ஓவராலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த அலிகேஷன் ரூலை அப்ளை பண்ணலாம். சரியா? அப்ப இதுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. இது ஏ ப்ராடக்டோட நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்னன்னு கிடைச்சிரும். இதுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. இது வந்துட்டு பி பொருள் இருக்கு இல்லையா, அதனுடைய நம்பர் ஆஃப் பார்ட்ஸ், காஸ்ட் பிரைஸோட நம்பர் ஆஃப் கார்ட்ஸ், நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துடும். சரியா? இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்னா 15 டைம்ஸ் வரும். இதுல இருந்து இது மைனஸ் பண்ணா என்ன வரும் அப்படின்னா 25 டைம்ஸ் வரும். அவ்வளவுதாங்க. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ஏ ப்ராடக்ட் வந்துட்டு 3 டைம்ஸ் அதோட காஸ்ட் பிரைஸ்னா பி ப்ராடக்ட் வந்துட்டு காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ப்ராடக்ட் காஸ்ட் பிரைஸ் 5 டைம்ஸ். சரிங்களா? அப்ப அந்த 3 டைம்ஸ்க்கும் 5 டைம்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. எதுக்காக டிஃபரன்ஸ் பாக்குறோம்னா இங்க 200 மோர்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் அர்த்தம். மோர்னு சொன்னாலும் டிஃபரன்ஸ் தான், லெஸ்ன்னு சொன்னாலும் டிஃபரன்ஸ் தான், எக்ஸீடர்னு சொன்னாலும் டிஃபரன்ஸ் தான், டிஃபரன்ஸ் சொன்னாலும் டிஃபரன்ஸ் தான். சரிங்களா? எது சொன்னாலும் கிரேட், மோர், லெஸ், எக்ஸீட், இது மாதிரி எது சொன்னாலும் நீங்க டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும். அப்ப 3க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா 2 பார்ட்ஸ். அந்த 2 பார்ட்ஸ் தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 200. இப்ப நம்மகிட்ட கேட்கறது என்ன பாருங்க, ஏவோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்கறாங்க. ஏவோட காஸ்ட் பிரைஸ் எத்தனை டைம்ஸ் அப்படின்னா 3 டைம்ஸ். அப்ப 3 டைம்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க, நமக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். சரியா? அப்ப 2 பார்ட்ஸ் 200னா 3 பார்ட் என்ன வரும்? 300 வரும். அப்ப ஏ பொருளோட விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 300ங்க. சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
அடுத்த கொஸ்டின். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. நான் கொஸ்டினை படிக்கிறேன், நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் வித்தின் 30 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிடலாம், பெரிய டைம்லாம் எடுத்துக்காது. A bus cover 320 kilometer distance in 5 hours. சரிங்களா, 320 kilometer distance 5 ஹவர்ஸ்ல கவர் பண்ணதான். இப்போ நம்ம ஈஸியாக ஸ்பீடை சொல்லிடலாம். ஸ்பீடுக்கு என்ன தேவை? டிஸ்டன்ஸும் டைமும் தேவை, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீட் ஆஃப் எ கார் 3/8 ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் பஸ்ஸா. இந்த பஸ் போகுது இல்லைங்களா, இந்த வேகத்துல 8ல் 3 பங்கு வேகம் காரோட வேகமா. சரிங்களா, பாருங்க, ஸ்பீட் ஆஃப் கார் வந்துட்டு பஸ்ஸோட வேகத்துல 8ல் 3 பார்ட். புரியுதுங்களா? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் கவர் பை பஸ் இன் 6 hours டு டிஸ்டன்ஸ் கவர்ட் பை கார் இன் 5 hours. பஸ் வந்துட்டு 6 மணி நேரத்துல கவர் பண்ற டிஸ்டன்ஸுக்கும் கார் வந்துட்டு 5 ஹவர்ஸ்ல கவர் பண்ற டிஸ்டன்ஸுக்கும் ரேஷியோ என்ன, அவ்வளவுதான். இப்போ இந்த சம்ம சால்வ் பண்ணலாமா? நீங்க பாருங்க, ரேஷியோ அப்படின்னு கேட்கறதுனால எதையுமே இன்ட்டு பண்ணாதீங்க. இன்ட்டு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க அப்படியே என்ன பண்றீங்க, கேன்சல் பண்ணுங்க. இருக்கிற வேல்யூவை கேன்சல் பண்ணீங்கன்னா டினாமினேட்டர்ல ஈக்குவலா இருந்தாலும் கேன்சல் பண்ணுங்க, நியூமரேட்டர்ல ஈக்குவலா இருக்கிற வேல்யூ கேன்சல் பண்ணுங்க, மீதி இருக்கிறத ப்ராடக்ட் எடுங்க, ஈஸியா ஆன்சர் வந்துடும். சரிங்களா, இது மாதிரி ரேஷியோ எப்போ கேட்டாலும் நீங்க எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டாம், நீங்க அப்படியே போடுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்க, பண்ணி கேன்சல் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ பாருங்க, முதல் இதோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும், பஸ்ஸோட ஸ்பீடு. பஸ்ஸோட ஸ்பீடு என்னன்னா 320 டிவைட் பை 5. அவசரப்பட்டு எதுவும் கண்டுபிடிக்கணும், இப்படியே வச்சுக்கோங்க. சரியா, இது 6 ஹவர்ஸ்ல கவர் பண்ற டிஸ்டன்ஸ். இதுக்கும் அதே மாதிரி இந்த கார் இருக்கு இல்லைங்களா, காரு இது வந்து பாத்தீங்கன்னா 320 டிவைட் பை 5 போகுது இல்லைங்களா, பஸ் அதோட வேகத்துல 3ல் 8 பங்கு. இது வந்துட்டு 5 மணி நேரத்துல எவ்வளவு தூரம் போகுமோ அந்த தூரத்துக்கும். சரியா, பாருங்க, இது வந்து என்னன்னா ஸ்பீடு, இது என்னன்னா டைம், பண்ண டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, இதெல்லாம் என்னன்னா ஸ்பீடு, இந்த யூனிட் எல்லாம் ஸ்பீடு, இது வந்து பாத்தீங்கன்னா டைம். இதை இன்ட்டு பண்ணா இதுக்கான டிஸ்டன்ஸ் கிடைக்கும். நீங்க அவசரப்பட்டு எதுவுமே இன்ட்டு பண்ண வேண்டாம், அப்படியே கேன்சல் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும், அவ்வளவுதான். சரியா, இப்ப பாருங்க, இந்த பார்ட் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் தானே. 320/5 320/5 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இப்ப ஃபர்தரா எதை கேன்சல் பண்ணலாம்? இங்க நியூமரேட்டர்ல 3, இங்க வந்து 6 இருக்கு. அப்ப இது 2 டைம்ஸ் வரும், இது கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க என்ன வரும்? 2:5/8. இப்ப நம்ம கிட்ட வந்துட்டு ஹோல் நம்பரா தான் ரேஷியோ இருக்கு. அப்ப இப்படி நம்ம இருக்க, இப்படி ஃபிராக்ஷன் இருக்கக்கூடாது, ஹோல் நம்பராகவும் இது ஃபிராக்ஷனாகவும் இருக்கா. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த 8ஆல இது இன்ட்டு பண்ணுங்க. 8ஆல இது இன்ட்டு பண்ண என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 8 16. இந்த 5 நியூமரேட்டர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா, ஏன்னா டினாமினேட்டர் இங்க 1 இருக்குன்னு டிஃபால்ட்டா எடுத்துப்போம். அப்ப இந்த 8ஆல இது பெருக்கும் போது மேலையும் பெருக்கும். சரியா, நீங்க சிம்பிளா என்ன பண்ணலாம், இந்த 8ஆல மட்டும் இது இன்ட்டு பண்ணுங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 16:5. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 16:5. கிளியரா புரியுதுங்களா? ரைட். அடுத்து பாருங்க, இது வந்து டைம் ஒன்றுக்கு பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். 3 pipes A, B, C can fill a tank alone in 5 hours, 6 hours and 30 hours respectively. Find the time taken by all 3 pipes to fill the tank together. சரியா, இது மாதிரி இண்டிவிஜுவல் டைம் ஒவ்வொன்றும் கொடுத்தாச்சு. இப்போ 3 சேர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது யூனிட்டரி மெத்தடில் போடுங்க. சரியா, முதல் என்ன பண்ணுறீங்கன்னா எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தோம்னா அது டோட்டல் யூனிட் சொல்லிடலாம். 5, 6, 30 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் எப்பயுமே பெரிய நம்பரை வந்துட்டு நீங்கள் பெரிய நம்பரோட ப்ராடக்ட்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சரியா, அதாவது இந்த 30 இந்த 5ஆல் டிவைட் பண்ண முடியுமா, இந்த 30 6ஆல் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. சரியா, இது எல்லா நம்பர்ஸுமே இதோட மல்டிபிள்ஸ்ல வருமா அப்படிங்கிறத பாருங்க. 30யோட மல்டிபிள்ஸ்ல 5 வருமா 6 வருமான்னு பாருங்க. வரும் தானே. இப்போ 30 வந்துட்டு 5 30 ஆக்கலாம், எதாவது பண்ணா 6ஆல மல்டிபிள் பண்ணலாம். அப்ப அதே மாதிரி 6ஐயும் 30ஆல பண்ணலாம், 6ஐயும் 30 ஆக்கலாம். எப்படின்னா இன்ட்டு 5 பண்ணா 30 ஆகும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாமே இந்த லார்ஜஸ்ட் நம்பரா மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. மாற்ற முடியும் அப்படின்னா அதை எல்சிஎம்மா வச்சுக்கலாம். சரி, அப்ப 30 தான் அதுக்கு எல்சிஎம். அப்ப ஏ வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் 30 யூனிட்டை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 30ங்கிறது வந்து எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம். சரியா, எல்சிஎம் வந்துட்டு 30 யூனிட்ஸ். 30 யூனிட்ஸ் ஏ வந்து 5 ஹவர்ஸ்ல முடிக்கிறாருன்னா அப்போ 1 ஹவருக்கு எவ்வளவு யூனிட்னா ஏ வந்து 6 யூனிட்ஸ் முடிப்பாங்க. பி எவ்வளவு பண்ணுவாரு பாருங்க, 30 யூனிட்ஸ் 6 ஹவர்ல முடிக்கிறாங்கன்னா 5 யூனிட்ஸ் பண்ணுவாங்க. சி வந்து 30 யூனிட்ஸ் 30 ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா 1 யூனிட் தான் முடிப்பாங்க 1 மணி நேரத்துக்கு. சரியா, இப்ப 3 பேர் சேர்ந்தா எத்தனை யூனிட்ஸ் அப்படின்னா 12 யூனிட்ஸ். மொத்தமா அவங்க செய்யக்கூடிய யூனிட் என்ன, 30 யூனிட். சரிங்களா, அவ்வளவுதாங்க. இப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 30/12. 30/12 என்ன வரும், 2 12s 24, ரிமைண்டர் 6/12 இருக்கும். 6/12 0.5. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 2.5 hours. கிளியரா புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டைம் டேக்கன் பை அ போட் டு கவர் 90 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் இன் 2.5 hours. சம நல்லா கவனிங்க. 90 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் வந்துட்டு 2.5 ஹவர்ஸ்ல போகுதான்.
மோர் தென் தட் ஆஃப் 2.5 ஹவர்ஸ்ல போகல. அதாவது ஆக்சுவல் டைமோட டவுன் ஸ்ட்ரீமை விட 2.5 மணி நேரம் அதிகமாக எடுத்துக்கிச்சான். சரியா, டவுன் ஸ்ட்ரீமை விட 2.5 மணி நேரம் அப் ஸ்ட்ரீமில் அந்த 90 கிலோமீட்டர் கடக்கும்போது அதிகமாக எடுத்துக்கிச்சான். தென் தட் ஆஃப் சேம் டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் டவுன் ஸ்ட்ரீம். ஓகேவா, இஃப் த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் டு ஸ்ட்ரீம் இஸ் 5:1. நமக்கு ஸ்டில் வாட்டர் கொடுத்தாவே போதும், எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஸ்டில் வாட்டரும் ஸ்பீட் ஆஃப் வாட்டரும் கொடுத்தாங்கன்னா போதும். சரியா, பாருங்க, ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் அந்த ஸ்ட்ரீம்னா அந்த நீரோட்டத்தோட வேகம். சரியா, ஸ்பீட் ஆஃப் கரண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரீமோட ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, வாட்டர் ஃப்ளோ இருக்கு இல்லைங்களா, வாட்டர் ஃப்ளோவோட ஸ்பீடை தான் நம்ம ஸ்பீட் ஆஃப் கரண்ட் அல்லது ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, இப்போ இது வந்துட்டு போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர்னா போட் வந்துட்டு அந்த தண்ணியில எந்த ஒரு மோஷனும் இல்லாம, அதாவது அந்த வாட்டர் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும்போது அதனுடைய வேகத்தை தான் நம்ம ஸ்டில் வாட்டர்னு சொல்லுவோம். சரியா, ரைட். இப்போ பாருங்க, நமக்கு எப்பயுமே டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டா இருந்தா நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். சரியா, ஜஸ்ட் இந்த ரேஷியோவை மாற்றுவோம், அவ்வளோதான். இப்போ டவுன் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு வேகமும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது படகோட வேகத்தோட தண்ணீரோட வேகம் சேர்ந்துக்கும். அப்போ இது 6 பார்ட் இருக்கும். அதே அப் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே என்ன ஆகும்னா மைனஸ் ஆகும். அதாவது படகோட வேகத்தோட இந்த தண்ணீரோட வேகம் வந்து குறையும். அப்போ இது 4 டைம்ஸ், அவ்வளோதான். இது வந்துட்டு அவங்களுடைய ஸ்பீடுங்க. ஸ்பீடு அப்படியே மாற்றிடுறதுனா டைம், அவ்வளோதான். இப்போ இது 4 பங்கு நேரம்னா அப் ஸ்ட்ரீமில் 6 பங்கு நேரம். இது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் பண்ணால் என்ன வரும், இது 2 பங்கு நேரம் வரும், இது 3 பங்கு நேரம் வரும். இது கிளியரா புரியுதுங்களா? இப்போ பாருங்க, இந்த 2 பங்கு நேரத்துக்கும் 3 பங்கு நேரத்துக்கும் டிஃபரன்ஸ் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2.5 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன வரும், இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 1 பங்கு நேரம் இருக்கா, 1 பங்கு நேரம் தான் 2.5 மணி நேரம். அப்போ டவுன் ஸ்ட்ரீமில் அது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், இந்த 2 × 2.5 பெருக்குங்க. அதாவது 1 டைம் வந்துட்டு 2.5னா 2 டைம் என்னென்ன பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும், 5 hours வரும். அப்போ டவுன் ஸ்ட்ரீமில் அது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சுன்னா 5 hours எடுத்துக்கிச்சுங்க. சரியா, அப்போ 5 hours போனது 90 கிலோமீட்டரை 5 hours கவர் பண்ணுச்சுன்னா டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு சொல்லலாம் தானே. அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டிஸ்டன்ஸ் 90 கிலோமீட்டர் டிவைடட் பை 5 hours போனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 18 km/h வரும். நமக்கு தேவை என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 6 பார்ட்டோட ஸ்பீடு, நமக்கு தேவை என்னன்னா 5 பார்ட் தானே. இன்ட்டு 5 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம டைரக்டா என்ன வந்துடும், போட்டோட ஸ்பீடு நமக்கு கிடைச்சிடும். சரியா, போட்டோட ஸ்பீடு வந்துட்டு ஸ்டில் வாட்டர்ல கிடைச்சிடும். அப்போ இதையும் இப்போ என்னன்னா 5 பார்ட்ஸ், இது அடிச்சோம்னா 6 பார்ட்டு. இதோட ஸ்பீடு வந்துட்டு இது 6 பார்ட்டு, ரைட்டு. 5 கேன்சல் பண்ணா 18 km/h. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பார்ட். சரியா, 6 பார்ட். நமக்கு தேவை 5 பார்ட். சரிங்களா, இது வந்து 6 பார்ட்ஸ் இல்லை, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 6 பார்ட், ரைட். இதோட ஸ்பீடு வந்து 5 பார்ட். ஆமாம், சரிங்களா. இது பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் 5 கேன்சல் பண்ணுங்க. 6 எப்படி வந்துச்சுன்னு புரியுதுங்களா, இதோட ஸ்பீடு. சரியா, 18 டிவைடட் பை 6ங்கிறது வந்துட்டு என்னன்னா 6 பார்ட்டோட வேகம், நமக்கு தேவை 5 பார்ட். சரியா, இந்த 6 எங்கேருந்து வந்துச்சுன்னா டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, இந்த 18 எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்துச்சுங்களா, அது. இதை கேன்சல் பண்ணுங்க, 3 வரும். அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் 5 போட்டிங்கன்னா 15 km/h தான் எதோட வேகம் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. சரிங்களா, அதே ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 பார்ட். இந்த 5 பார்ட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 இன்ட்டு பண்ணும். அப்போ 1 இன்ட்டு பண்ணும்போது 18/6 என்ன வருதோ அதான் ஆன்சராக இருக்கும். அப்போ ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் வந்துட்டு 15. ஸ்பீட் ஆஃப் கரண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா 3 km/h. ரெண்டுக்குமே நம்ம ஆன்சர் சொல்லலாம். சரியா, இப்போ இப்படி மாத்தினாவே எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் சொல்லிக்கலாம். சரியா, ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இருக்காது. ஓகேவா? ஓகே, அடுத்த பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி எக்ஸாம்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்க ப்ரிப்பரேஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, அதே மாதிரி நான் சொல்லி கொடுக்குற மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா, ரைட். இப்போ கவனிங்க, for an event A, B, C, D each contributed ₹400. If E contributed ₹200 more than the average amount contributed by all 5, then find the total amount contributed by all 5. சரிங்களா, அதாவது பாருங்க, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 4 பேர் சேர்ந்து ₹400 வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும். இப்போ இஃப் E contributed ₹200 more than the average amount contributed by all 5, 5 பேர் எப்படி வந்தாங்கன்னா ABCD அப்புறம் இந்த ஈயும் சேர்த்துக்கிட்டாங்க, சேர்த்தனா 5 பேர். 5 பேரோட சராசரியை விட 200 அதிகமா வந்துட்டு யார் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களா, E கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களா.
இப்போ என்ன கேட்குறாங்கன்னா தென் ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் 5ன்னு கேட்குறாங்க. அப்போ 5 பேரும் சேர்ந்து மொத்தமாக எவ்வளோ தொகையை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணலாம்னா இந்த 200 என்ன ஆகும்னா சர்ப்ளஸாக இருக்குல்ல ஆவரேஜ் விட அந்த 200 என்ன ஆகும்னா ஈக்குவலாக அந்த 4 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்த 4 பேரும் ஆளுக்கு 400 ரூபா வச்சிருந்தாங்களா 400 அந்த இந்த 200 என்ன ஆகும்னா 4 பேருக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதைத்தான் நம்ம ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 200 4 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வச்சிருப்பாங்கன்னா 400ஓட இன்னும் ஒரு 50 எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க. அப்போ 450 வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஆளும். சரியா? இப்போ ஒவ்வொரு ஆளும் 450 வச்சிருக்காங்கன்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. டோட்டலா 5 பேரா? ஆவரேஜ்னு நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டா. அப்ப டோட்டல்னா என்ன பண்ணுவோம்? ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் டேட்டா. 5 பேர். எப்படி 5 பேர்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏபிசிடியோட இ சேர்ந்துக்கிட்டாங்க. சரியா? அப்ப 4 5 20, 5 5 25. அப்ப 2000 பிளஸ் வந்துட்டு 400, 2000 பிளஸ் ஒரு 250. அப்ப என்ன வரும்? 2250. அவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியரா புரியுதுங்களா இது? ரைட். 2250. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின். ஆன் சண்டே 70 அடல்ட் அண்ட் சில்ட்ரன் விசிட்டட் எ ஜூவா. அதாவது 70 அடல்ட்ஸும் சில்ட்ரனும். சரியா? அது எத்தனை பேர்னு தெரியாது. மொத்தமா 70 பேர் ஒரு ஜூக்கு போறாங்க. த டிக்கெட் பிரைஸ் ஆஃப் ஈச் அடல்ட் இஸ் ₹50 அண்ட் ஃபார் ஈச் சைல்ட் இஸ் ₹25. சரிங்களா? இஃப் டோட்டல் அமௌண்ட் கலெக்டட் பை ஜூ ஆன் சண்டே இஸ் ₹2850, தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ். சரியா? சம் தெளிவா புரியுதுங்களா? இதை நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அலிகேஷன் யூஸ் பண்ணி போடலாம். எப்போ அலிகேஷன் யூஸ் பண்ணலாம்? 2 பேருக்கு தனிப்பட்ட முறையில் தொகையை கொடுத்தாச்சு, அப்புறம் 2 பேரும் கொடுத்த மொத்த தொகையும் கொடுத்தாச்சுன்னா நம்ம அலிகேஷன் யூஸ் பண்ணி போடலாம். சரி, அதை விட இன்னொரு சிம்பிள் மெத்தட் என்னன்னா, நம்ம கிட்ட இப்போ அடல்ட் கேட்குறாங்கன்னா ஏதோ ஒன்று கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படியே போடலாம். அலிகேஷன் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படியே போடலாம். இன்னும் ஈஸியான மெத்தட் இது. இப்போ பாருங்க, அடல்ட் கேட்குறாங்கன்னா நீங்க எல்லாருமே அந்த 70 பேரும் சில்ட்ரனா இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கணும். அதுவே சில்ட்ரன் கண்டுபிடிங்க, எத்தனை குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாமே அடல்ட்டா எடுத்துக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சரியா? இப்ப நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா, இங்க அடல்ட் கேட்டதுனால நம்ம எல்லாருமே சில்ட்ரனா இருக்காங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப இருக்கிற 70 பேருமே சில்ட்ரனா இருந்தா ஆளுக்கு 25 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்ப மொத்த தொகை எவ்வளவு வந்திருக்கும்? ஆளுக்கு 25 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா மொத்த தொகை எவ்வளவு வந்திருக்கும்? 7 25 175. அப்ப 1750 ரூபாய் வந்திருக்கும். அப்ப 2850 ரூபாயில 1750 ரூபாயை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி தொகை இருக்குல்ல, மீதி தொகையை இந்த 2 டிஃபரன்ஸ் தொகை இருக்குல்ல 50 + 25 அதால டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நம்பர் ஆஃப் அடல்ட் கிடைச்சிருவாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப அதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன வரும்? 1100 டிவைட் பை 25. 25ங்கிறது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். காமனா எப்பயுமே நம்ம இந்த டிஃபரன்ஸ் தான் போடுவோம். சரியா? அதுவே அடல்ட் வந்துட்டு 40 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, சில்ட்ரன் வந்துட்டு 30 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னா அந்த 10 கீழே போடுவோம். சரிங்களா? அப்ப நமக்கு ஆன்சர் வந்துடும். என்ன ஆன்சர் வரும்? இந்த 1100 25 டிவைட் பண்ணீங்கன்னா 100 25 டிவைட் பண்ணா 4 டைம்ஸ், இது மாதிரி 10 4, அப்ப 44 அடல்ட்ஸ். இப்ப நம்ம கிட்ட டைரக்டா எவ்வளவு சில்ட்ரன் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி போடலாம் தெரியுமா? அங்க இருக்கிறவங்க எல்லாமே அடல்ட்ஸா இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கோங்க. சரியா? அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அடல்ட்டா இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கோங்க. இப்ப 70 பேருமே பெரியவங்களா இருந்தா எவ்வளவு இருக்கும்னு கண்டுபிடிங்க. சரியா? 7 5 35 3500 ரூபாய் வந்திருக்கும். ஆனா ஆக்சுவலா வந்த அமௌண்ட் என்னன்னா 2850 ரூபாய். அப்ப அந்த வித்தியாசத்தை அதே மாதிரி இந்த 25 டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை சில்ட்ரன் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அவ்வளவு, ரொம்ப சிம்பிள். சரியா? இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அவ்வளவுதான். நாம இந்த சம்லாம் ஒரு 20 செகண்ட்ஸ்ல போட்டலாம். நீங்க கரெக்டா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, ட்ரிக்ஸும் தெரியுது அப்படின்னா படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட், சால்வ் பண்றதுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ். சரியா? சிம்பிளிபிகேஷனோட ரொம்ப குறைவான நேரத்துல அதை போட முடியும். சரிங்களா? இப்ப புரியுதுங்களா அந்த சம் எப்படின்னு சொல்லிட்டு? ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்ப சில்ட்ரன் கேட்டாலும் நீங்க அப்படி போடலாம். என்ன பண்ணலாம்? 2850க்கும் நான் எல்லாருமே 70 பேருமே அடல்ட்டா இருக்காங்க அப்படின்னா 7 5 35 3500. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 3500ல இருந்து இந்த 2850 வித்தியாசத்தை பார்க்கணும். அவ்வளவுதான். ஓவரால் தொகைக்கும் நம்ம அசியூம் பண்ற தொகைக்கும் வித்தியாசம் டிவைடட் பை அவங்க ஈச் கான்ட்ரிபியூட் பண்ற வித்தியாசம். அவ்வளவுதாங்க. சரியா? இந்த 2 ஸ்டெப்பை கரெக்டா பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இதை அப்படியே கேன்சல் பண்ணலாமா? இது எவ்வளவு வரும்? இதுல ஒரு 150, இதுல ஒரு 500. 150 500 150 ஆயிடும் 650. 650 டிவைட் பை 25 போடுங்க. அப்போ 650 டிவைட் பை 25 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 50ல மீதி 15 6. அப்ப எத்தனை பேர் வந்துட்டு சில்ட்ரன் இருந்திருப்பாங்கன்னா 26 பேர். சரிங்களா? இல்லைன்னா ரெண்டும் கேட்டாங்கன்னா கூட நீங்க ஈஸியா போட்டலாம். எத்தனை அடல்ட் இருக்காங்க, எத்தனை சில்ட்ரன் இருக்காங்கன்னா நீங்க ஒன்ஸ் அடல்ட்டை கண்டுபிடிச்சீங்கன்னா 70ல இருந்து 44 அடல்ட்டை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா
இந்த மாதிரி நீங்கள் வந்து சில்ட்ரன் வச்சுக்குவாங்க. சரிங்களா? டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் போகணுன்னா சில்ட்ரனை மட்டும் கேட்குறாங்கன்னா இப்படி போடுங்க, அடல்ட்டை மட்டும் கேட்குறாங்கன்னா இப்படி போடுங்க. போட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இல்லை அலிகேஷனில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 2 மெத்தட்லையும் நீங்கள் போடலாம். மொத்தத்தில் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் 30 செகண்ட்ஸ்குள்ளே போட முடியும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. படிக்கும்போது ஆன்சர் சொல்லிடலாம். உங்களுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா படிக்கும்போது உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். அடுத்த கொஸ்டின் கவனிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இது மிக்சர் தான். 20 liters mixture of milk and water containing 40% water. சரியா? 20 liters இல்லை, 200 liters. 200 liters மிக்சரில் வந்துட்டு மில்க்கும் வாட்டரும் 40% மில்க் அண்ட் வாட்டர் கண்டைன்ஸ் 40% வாட்டர் தான். ஓகே, அப்போ 200 லிட்டரில் நீங்கள் என்ன பண்ணுன்னா 40% வந்துட்டு வாட்டரை கண்டுபிடிங்க. மில்க் வந்து 60% கண்டுபிடிங்க. 40% வாட்டர் என்ன வரும்? 10% 20, இல்லைனா 4 2s என்ன வரும்னா 8. அப்போ 8 லிட்டர் போட்டுக்கோங்க. இது என்ன இருக்குன்னா 120 லிட்டர், 60% இருக்கும் இல்லையா? இப்போ 20 liters ஆஃப் மிக்சர் ரிமூவ்டு அப்படின்னா அண்ட் எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆடடு இந்த ரிமைனிங் மிக்சர் இஃப் இந்த ரிசல்டன் மிக்சர் வாட்டர் பிகம் 50%, தென் ஃபைண்ட் த எக்ஸன். எக்ஸன் என்னன்னா எவ்வளோ வாட்டரை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இப்போ 20 லிட்டர் எடுக்கிறதுனாலும் இதே ரேஷியோவில் தான் போகும். என்ன ரேஷியோனா இதில் 40% போகும், இதில் 60% போகும். 20ல் 40% என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 லிட்டர்ஸ் வரும். இதில் என்ன வரும் அப்படின்னா 60% என்ன வரும்னா 12 லிட்டர்ஸ் வரும். இதை மைனஸ் பண்ணால் இது 108 லிட்டர்ஸ் வரும். இது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 72 லிட்டர்ஸ் வரும். சரிங்களா? இப்போ இந்த 72 லிட்டர்ஸோட எக்ஸ் லிட்டர் ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா? எக்ஸ் லிட்டர் ஆட் பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னா வாட்டர் பிகம் 50% தான். 50%னா இதுவும் ஈக்குவல்னு அர்த்தம். ஏன்னா இது 50 இருக்கும்போது கண்டிப்பாக மில்க்கு 50 தானே இருக்கணும். அப்போ இது 108 இருக்குன்னா இதுவும் அதே மாதிரி தான் 108 தான் இருக்கும். ஏன்னா இதில் தான் எதுவுமே ஆட் பண்ணல. அப்போ பாருங்க எவ்வளோ ஆட் பண்ணா 72 வந்துட்டு 108 ஆகும். அப்படின்னா 108லேருந்து 72 கழிங்க. அப்போ என்ன வரும்? இதில் ஒரு 28, இதில் ஒரு 8, 36 லிட்டர்ஸ் வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 36. சரியா? நான் எப்படி இதில் 28 இதில் வந்துட்டு 8ன்னு சொல்கிறேன், இதில் 28 இதில் எப்படி 8ன்னு சொல்கிறேன்னா 100 பேஸாக வச்சுக்கிட்டேன். இது 100 விட குறைவா 28 இருக்கு, இது 100 விட அதிகமாக 8 இருக்கு. அப்போ 28ம் 8ம் என்ன வரும்னா 36 லிட்டர்ஸ் வரும். சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 36 லிட்டர்ஸ். சரி, எல்லாமே உங்களால் மனக்கணக்கிலே போட முடியும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் எதுவும் கேட்கல. சரிங்களா? நீங்கள் நல்லா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மெத்தட்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தீங்க, ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் எந்த சம்மே இல்லை. மோஸ்ட்லி உங்களால் 30 செகண்ட்ஸ்குள்ளே போடுற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாலா அண்ட் ஜெயா ஸ்டார்டட் a business with investment of rupees 6,400 அப்புறம் 11,200 respectively. After 8 months, Bala left the business. At the end of the year, the total profit is twice the investment of Bala and the profit share of Bala is rupees 3,840. Find X. சமயம் என்ன புரியுதுங்களா? பாலாவும் ஜெயாவும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் பாலா 6,400 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. பாலா வந்துட்டு 6,400 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஜெயா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11,200 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சரிங்களா? ஆஃப்டர் எக்ஸ் மந்த் இவர் கிளம்பிடுறாரு. இவர் எக்ஸ் மந்த் மட்டும் தான் பிஸ்னஸில் இருக்காரு. சரி, எப்பயுமே பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவையும் ப்ராஃபிட் ரேஷியோவையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சரி இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ டைம் ரேஷியோ, இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் டைம் ரேஷியோவும் இன்ட்டு பண்ணால் என்ன கிடைக்கும்னா ப்ராஃபிட் ரேஷியோ கிடைக்கும். சரி, இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை, 12 மாதமும் பிஸ்னஸில் இருந்திருக்காரு. சரிங்களா? இப்போ மொத்தமாக ப்ராஃபிட் என்ன அப்படின்னா பாருங்க, அட் த எண்ட் ஆஃப் த இயர் த டோட்டல் ப்ராஃபிட் இஸ் ட்வைஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பாலாவா. பாலா 6,400 பண்ணாது இல்லைங்களா? இது மாதிரி ட்வைஸ் தான். அப்போ 6,400 அப்படியே ட்வைஸ் பண்ணுங்க. 6,400 அப்படியே ட்வைஸ் பண்ணுங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா 12,800 வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் ரிசர்வ்டு பை பாலா அண்ட் ஜெயா. சரிங்களா? சரி, 12,800. இதில் இவரோட லாபம் நம்மகிட்ட கொடுத்தாச்சு. யாரோட லாபம் அப்படின்னா பாலாவோட லாபம் எவ்வளோனா 3,840. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணால் 12,800 இருந்து 3,840 நீங்கள் மைனஸ் பண்ணணும். சரியா? அப்போ என்ன ஆகும்? 0 வரும். இங்கே 10ல் 4 போச்சுன்னா 6 வரும். சரியா? இங்கே வந்துட்டு 7ல் 8 போச்சுன்னா 17ல் 8 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா 9 வரும். இங்கே வந்து 11ல் 3 போச்சுன்னா என்ன வரும்? 11ல் 3 போச்சுன்னா 8 வரும். சரியா? அப்போ இங்கே என்ன வரும்னா 8,960 வரும். சொல்றது புரியுதுங்களா எப்படின்னு சொல்லிட்டு? ரைட். இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க, நமக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். கவனமாக கேன்சல் பண்ணுங்க. எதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 டேபிளில் பண்ணலாமா? 16 டேபிளில் முதல் இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. பண்ணிட்டா இதை 16 டேபிளில் கேன்சல் பண்ணி நமக்கு என்ன வரும்? 4 டைம்ஸ் வரும். இதை 16 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 16 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் வரும்.
இல்லையா? 7 டைம்ஸ் 96 ப்ளஸ் ஒரு 12 96 96 ஒரு 16 அவ்வளோதான். 7 16 112 7 30. அதே மாதிரி இது பாருங்க, இது எதில் பண்ணலாம்? இதுவும் 16 டேபிளே கேன்சல் பண்ணலாங்களா? அந்த 0 முதல் கேன்சல் பண்ணிடுங்க. இதை 16 டேபிளில் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸு, ரிமைண்டர் என்ன இருக்கும்? 6 இருக்கும். 64 இதை 16ல் கேன்சல் பண்ணீங்கன்னா 4 டைம்ஸ் 24. அகைன் இதையும் 16ல் கேன்சல் பண்ணுங்க. 89னா 80 16 80ல் வந்துட்டு 5 டைம்ஸ் இருக்கும். 5 டைம்ஸ் இருக்கும். ரிமைண்டர் 9. 96ல் வந்து எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னா 6 30 இருக்கும். சரியா? இப்போ நீங்க இதையும் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இதையும் என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் 3 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். அவ்வளோதான். இப்போ பாருங்க, இதையும் இன்ட்டு பண்ணா அது எதுக்கு சமம்னா 7 டைம்ஸ் சமம். அதே மாதிரி 4யும் எக்ஸையும் இன்ட்டு பண்ணோம்னா 3 டைம்ஸ் ஈக்குவலாக வரணும். சரியா? 7யும் 12யும் இன்ட்டு பண்ணுவோம். 7யும் 12யும் இன்ட்டு பண்ணால் 84. 84ங்கிறது தாங்க இந்த 7 டைம்ஸ். அப்போ 7 டைம்ஸ் 84னா 1 பார்ட் நம்ம சொல்ல முடியும் தானே? அப்படியே 84 7 டிவைட் பண்ணீங்கன்னா 1 பார்ட் வரும் 12. 1 பார்ட் 12னா 3 பார்ட் என்ன வரும்? 3 பார்ட் என்ன வரும்? 1 பார்ட் 12னா 3 பார்ட் என்ன? 3 இன்ட்டு 12 வரும். அப்போ 3 இன்ட்டு 12 36 வரும். இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாமா? 4ஓட எந்த நம்பரை இன்ட்டு பண்ணோம்னா 36 பார்ட் ப்ராஃபிட் வரும் அப்படின்னா, அப்படியே ஈஸியாக என்ன பண்ணலாம்? அந்த எக்ஸை கண்டுபிடிக்க 36 இந்த 4ஆல் அப்படியே டிவைட் பண்ணால் போதும் தானே? அப்போ 9 வந்துடும். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னா 9. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பாருங்க? 9. சரிங்களா? நம்ம அப்படியே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இன்டு டைம் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. அவ்வளோதான். இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் டக்குன்னு வந்துடும். சரியா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 9 months. சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. In a school, 35% student participated in athletics, 20% participated in quiz, and the remaining participated in arts. பாருங்க, 35% வந்துட்டு அத்லெட்டிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, 20% வந்துட்டு குவிஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, ரிமைனிங் வந்துட்டு ஆர்ட்ல. அப்ப ரிமைனிங்னா மொத்தமா இதை நம்ம என்ன வச்சுக்கணும்? 100% வச்சுக்கணும். சரியா? அந்த மாதிரி சமம் ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டே தான் இருக்காங்க எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும். சரியா? முன்னாடி நம்ம ஒரு 5 செட்டு சால்வ் பண்ணிருப்போம், அதுலயும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா? அது வந்துட்டு இன்கம் வச்சு கேட்டிருந்தாங்க, அதே தான் இதுவும். சரிங்களா? அப்ப மொத்தமா 100% வச்சுக்கோங்க. 100% வந்து நீங்க 45 35 + 20 55 மைனஸ் பண்ணுங்க. 45%. அந்த 45% தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா 378 சொல்லிருக்காங்க. அப்ப 378ங்கிறது 45%. எப்படி 45% வந்துச்சுன்னு புரியுதுங்களா? ரைட். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. Then find the difference between student participate in athletic and quiz. அதாவது இந்த 35க்கும் 20க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. என்ன வரும்? 15 வரும். அப்ப 15ங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர். அவ்வளவுதான். இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் கேன்சல் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது 15 அது 1 டைம், இது 3 டைம்ஸ். இந்த 3ஆல தடிங்க 1 2 ரிமைண்டர் 1 அப்படின்னா 6. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 126. அவ்வளவுதான். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The ratio of the percentage of யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாராக் அண்ட் ஃபராக். சாராக்கும் ஃபராக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாராக்கும் ஃபாராக்கும் 4:7 சொல்றாங்க. மாரா வந்துட்டு 12 இயர்ஸ். சரியா? 12 இயர்ஸ் ஓல்டர் தென் மாரா, 12 இயர்ஸ் ஓல்டர் தென் ஷாராக் அண்ட் 6 இயர்ஸ் எங்கர் தென் ஃபராக். ஃபைண்ட் த ஏஜஸ் ஆஃப் ஃபராக் 4 இயர்ஸ் எகோ கேட்குறாங்க. சரியா? பாருங்க, இவரை நம்ம காமனாக வச்சுப்போம். சரியா? இப்போ இவர் எடுத்துக்கிட்டோம்னா சாராக் வந்துட்டு 12 இயர்ஸ் வந்துட்டு சாராவோட 12 இயர்ஸ் ஓல்டரா மாராக். அப்போ என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா சாராவோட நம்ம 12 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே வந்துட்டு இவரோட கம்பேர் பண்ணும்போது, யாரு? ஃபாராகோட கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 இயர்ஸ் எங்கர்னு சொல்றாங்க. அப்போ மாராக் வந்துட்டு 6 இயர்ஸ் எங்கர் தென் ஃபாராகா. அப்போ ஃபாராக்ல இருந்து 6 இயர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா மைனஸ் பண்ணலாம். சரியா? அப்போ ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுக்கு 40 சொல்லியிருக்காங்களா? ரேஷியோனா டைம்ஸ்னு போட்டுக்கோங்க. 4 டைம்ஸ் ப்ளஸ் 12 இயர்ஸ். இந்த ஏஜ்ல வந்துட்டு இதுல வந்துட்டு மாராக் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரா ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் மைனஸ் 6 இயர்ஸ். இது புரியுதுங்களா? இது ரெண்டும் ஈக்குவல். அப்புறம் நம்ம என்ன வச்சுக்கலாம்? இந்த 7 டைம்ஸ்ல இருந்து 4 டைம்ஸ் மைனஸ் பண்ணுங்க, 3 டைம்ஸ் வரும். இந்த மைனஸ் இந்த பண்ணா பிளஸ், அப்ப 3 டைம்ஸ் வந்து 18 வரும். அப்போ 1 டைம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 டிவைட் பை 3 போடுங்க, 6 இயர்ஸ் வரும். அப்போ 1 டைம் 6 இயர்ஸ்னா நம்ம கிட்ட யாரோட வயசு கேட்கறாங்க பாருங்க? ஃபாரா வயசா கேட்கறாங்க. ஃபாராக்கு என்னன்னா 7 டைம்ஸா? அப்ப 7 டைம்ஸ் ஆஃப் 6 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட பெர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சிடும். என்னன்னா 42 இயர்ஸ். இப்ப கொஸ்டின் என்னன்னு கவனிங்க.
என்ன கேட்குறாங்கன்னா 4 இயர்ஸ் எகோ கேட்குறாங்க. அப்போ 4 இயர்ஸ் எகோனா பெர்சன்டேஜ் வந்து 4 மைனஸ் பண்ணி நீங்கள் போடணும். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 38 இயர்ஸ் அவ்வளோதாங்க. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 38 இயர்ஸ். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் த ரேஷியோ ஆஃப் எக்ஸ் டு எக்ஸ் பிளஸ் 50 வந்துட்டு 5:7 சரிங்களா? அதாவது எக்ஸுக்கும் எக்ஸ் பிளஸ் 50க்கும் வந்துட்டு 5:7 அப்போ அந்த 50 இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் இது என்ன ஆகுதுன்னா 2 பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 2 பார்ட் தான் வந்துட்டு 50ங்க. அப்போ ஒரு பார்ட் என்னன்னு சொன்னீங்க என்ன சொல்லுவீங்க 25ன்னு சொல்லுவீங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 5 பார்ட்டா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டா 5 டைம்ஸ் ஆஃப் 25ன்னு சொல்லுவீங்க. அப்போ என்ன வரும் 125 வரும். சரி, இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அண்ட் த ரேஷியோ ஆஃப் எக்ஸ் பிளஸ் 25 அண்ட் ஒய் பிளஸ் 5 இஸ் 3:4 ரெஸ்பெக்டிவ்லியா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் அண்ட் ஒய்யோட டோட்டல் வேல்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், இப்போதான் கண்டுபிடிச்சோம் 125ன்னு. இப்போ ஒய்யோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூ என்னன்னா எக்ஸோட வேல்யூ 25 ஆட் பண்ண பிறகு எக்ஸோட வேல்யூ 25 வேல்யூ ஆட் பண்ணி என்ன வரும் 150 வரும். எக்ஸோட 125 அது கூட 25 ஆட் பண்ணுங்க 150 வரும். 150ங்கிறது 3 பார்ட்னா அப்போ ஒய்யோட வேல்யூ 4 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. இது வந்து 3 பார்ட்னா 4 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும் 200 வரும். 200 என்னன்னா ஒய்யோட 5 ஆட் பண்ண பிறகு. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னா இந்த 200லேருந்து 5 மைனஸ் பண்ணணும் நீங்க. அப்போ 195 வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னா 195. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும் அதுதான் கொஸ்டின். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் இதோட 5 பண்ணா 200 200 + 120 சரியா. அந்த 5 இதோட கொடுத்துட்டேன். அப்போ 200 ஆயிரும். 200 + 120 என்ன வரும்னா 320. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 320 சரிங்களா. அதே போல் நான் நோட் பேட் வச்சு தான் எழுதிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்கும். நான் சொல்றதை நல்லா கவனிங்க, உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் டிஐ. டிஏ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. எப்பயும் டைரக்ஷனை கிளியரா படிச்சுடுங்க. த டேட்டா கிவன் பிலோ ஷோஸ் த run scored by 2 team X and Y in 3 different days of week that is Monday, Tuesday and Wednesday. 3 நாளைக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கோர்டு பை எக்ஸ் டீமும் 2 டீம்ஸ் எக்ஸ் டீமும் ஒய் டீமும் ஸ்கோர் பண்ண ரன்ஸ் வந்து 3 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுதான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு இந்த வேல்யூ என்னங்கிறத நீங்கள் கிளியராக டிட்டர்மைன் பண்ணணும் சரி. அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ கவனிங்க. இப்போ இங்கே 0லேருந்து எத்தனை கிரிட் லைன் இருக்குன்னு பாருங்களா. 1 2 3 4 5 இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணா 100 வந்துட்டு 5ஆல கேன்சல் பண்ணும் சரியா. அப்போ ஒவ்வொரு கிரிட் லைனோட வேல்யூ என்னன்னா 20 சரிங்களா. ஒவ்வொரு கிரிட் லைனோட வேல்யூ என்னன்னா 20. அப்போ மண்டே எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருது 320 340 360 360 இங்கே வந்துட்டு 360 380க்கு மேலே போகல, கிட்டத்தட்ட முக்கால்வாசி இருக்கா. அப்போ இது 375 சரிங்களா. அடுத்து பாருங்க இது எக்ஸாக்டா 300 சரிங்களா. அந்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரஃப் ஷீட்டில் எழுதி வச்சுருங்க சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு சமயமும் நீங்கள் இப்படி பார்த்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். கிளியராக அந்த வேல்யூவை ஒரு ரஃப் ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் டக்குன்னு செம்ம போட்டுடலாம் சரி. ரஃப் ஷீட் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதில் அந்த வேல்யூ எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி டிஐலாம் உங்களால் வித்தின் 3 மினிட்ஸில் அந்த 5 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும் சரியா. அடுத்து பாருங்க. இங்கே டியூஸ்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 240 அப்போ ஈக்குவல் மிடில் இருக்குல்ல. அப்போ 250 போட்டுக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருதுன்னா 280க்கு மிடில் இருக்கு. அப்போ 275 போட்டுக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸாக்டா 400ல இருக்கு. இது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 320யா கொஞ்சம் மேலே இருக்கா. அப்போ 5 இதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்து தான் போடணும். இந்த வேல்யூவில் தப்பாச்சுன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சரில் தப்பாயிடும். இதை கிளியராக போட்டிங்கன்னா போதும் சரிங்களா. கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இப்போ சம கவனிங்க. Find the difference between runs scored by X and Y on Monday together and runs scored by X on Wednesday. Xும் Yயும் எவ்வளோ பண்ணாங்கன்னு பாருங்க. Xும் Yயும் என்னைக்கு அப்படின்னா மண்டே. Xும் Yயும் வந்துட்டு மண்டே எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 375 300 அப்போ 675. 675ல நீங்கள் எதை மைனஸ் பண்ணணும்னா ரன் ஸ்கோர்டு பை எக்ஸ் ஆன் வெனஸ்டே. எக்ஸ் வந்துட்டு வெனஸ்டே லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 400. 400 மைனஸ் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஆன்சர் என்ன வரும் 275. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 275 சரியா. 275. அடுத்தது பாருங்க. Find the ratio of the runs scored by Y on Tuesday to 1/5 of the runs scored by Y on Monday and Wednesday togetherன்னு சொல்றாங்க சரியா. Y on Tuesday எவ்வளோ பண்ணாரோ அதில் 1/5 of the runs scored by Y on Monday வான் சரிங்களா. Y வந்து நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா
ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரன் ஸ்கோர்டு பை ஒய் ஆன் டியூஸ்டே டு டியூஸ்டே எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் வந்துட்டு டியூஸ்டே ஒய் வந்துட்டு எவ்வளோ பண்ணியிருந்தாங்க, நம்ம எவ்வளோ போட்டோம் டியூஸ்டே ஒய் வந்துட்டு 180 175 போட்டோம் இல்லையா, 175 எழுதிக்கோங்க. அதுக்கும் அடுத்தது 1/5 ஆஃப் த ரன் ஸ்கோர்டு பை ஒய் ஆன் மண்டே ஒய் எவ்வளோ பண்ணாங்கன்னா 300 பண்ணாங்க. 300ல் நம்ம என்ன பண்ண போறோம்னா மண்டே அண்ட் வெனஸ்டே ரெண்டும் சேர்ந்து மண்டே அண்ட் வெனஸ்டே எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 வருது, இது வந்துட்டு 325 வருது. அப்போ 625 இன்ட்டு 1/5 இது ரெண்டுக்கும் ரேஷியோ நம்மகிட்ட கேட்குறாங்க சரிங்களா. அப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணலாமா, இதை கேன்சல் பண்ண என்ன வரும், இதே கேன்சல் பண்ணால் 1 டைமு ரிமைண்டர் 1 2 டைமு 5 டைமு, அப்புறம் இது கேன்சல் பண்ண என்ன வரும் 7 டைம்ஸ் வரும். 25 அடிச்சிங்கன்னா இது 5 டைம்ஸ் வரும். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன 7:5 சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If run scored by X on Sunday is 2/5 less than the number of runs scored by X on Wednesday. X on Wednesday எவ்வளோ ஸ்கோர் பண்ணாரு பாருங்க. X வந்து வெனஸ்டே வந்துட்டு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு 400 பண்ணியிருக்காரு. அதில் 2/5 குறைவான். அப்போ 2/5 குறைவுனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 400ல இருந்து 5ல் 2 பங்கு குறைவு அப்படின்னா நீங்கள் 5ல் 3 பங்கு மட்டும் கண்டுபிடிங்க, நமக்கு ஆன்சர் வந்துடும் சரியா. தென் ஃபைண்ட் த ரன் ஸ்கோர்ட் பை எக்ஸ் ஆன் சண்டே தான் கேட்குறாங்க. அப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இது கேன்சல் பண்ணினா 80 வரும். 80 டைம்ஸ் ஆஃப் 3 என்ன வரும்னா 80 into 3 என்ன வரும்னா 240. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 240 சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆவரேஜ் ஆஃப் ரன் ஸ்கோர்ட் பை ஒய் ஆன் வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே இஸ் 330 சரியா. ஒய் வந்துட்டு வெனஸ்டேவும் சாட்டர்டேவும் 330 சரிங்களா. ஃபைண்ட் த ரன் ஸ்கோர்ட் பை ஒய் ஆன் சாட்டர்டே இஸ் வாட் % மோர் ஆர் லெஸ் தென் த ரன் ஸ்கோர்ட் பை எக்ஸ் ஆன் டியூஸ்டே கேட்குறாங்க சரியா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ரன் வந்துட்டு ஆவரேஜாக தான் அவங்க வெனஸ்டேவும் சாட்டர்டேவும் சேர்ந்து 330 கொடுத்துருக்காங்க ஒய் ஸ்கோர் பண்ணது. அப்போ 330 நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ட்டு 2 பண்ணணும். 2 பண்ணால் என்ன வரும்னா 660 வரும். 660ங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெனஸ்டேவும் சாட்டர்டேவும் ஸ்கோர் பண்ண ரன்னு. இதில் வந்துட்டு நம்ம வெனஸ்டே ஸ்கோர் பண்ண ரன் வந்துட்டு ஒய் இது தெரியும். ஒய் இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 325. இதுலேருந்து 325 மைனஸ் பண்ணுங்க சரியா. 325 மைனஸ் பண்ணிங்கன்னா ஒய் வந்துட்டு சாட்டர்டே ஸ்கோர் பண்ண ரன் கிடைச்சிடும். எவ்வளோ கிடைக்கும் 335 கிடைக்கும். இந்த 335ங்கிறது என்ன பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் ரன் ஸ்கோர்டு பை எக்ஸ் டியூஸ்டே. எக்ஸ் வந்து டியூஸ்டே எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 250 இல்லையா. 250. அப்போ 250ல் 335 என்ன பர்சன்டேஜ் அவ்வளோதான் சரிங்களா. இங்கேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருங்க. அப்போ இது 25 மாறும். கீழேயும் 4 மேலேயும் 4ஆல் இன்ட்டு பண்ணுங்க. கீழே 4ஆல் இன்ட்டு பண்ணுறதுக்கான நோக்கம் டினாமினேட்டர் 100 ஆக்கணும்னு சொல்லிட்டு சரியா. பர்சன்டேஜ்னா டினாமினேட்டர் 100 இருந்தால் அதை நம்ம பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை 4 டைம்ஸ் பண்ணுங்க. 33.5 4 டைம்ஸ் பண்ணால் 30 4 டைம்ஸ் பண்ணால் 120. 3.5 4 டைம்ஸ் பண்ணால் என்ன வரும் 14 வரும். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 134 வரும். இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா மோர் ஆர் லெஸ்ன்னு கேட்குறாங்க. மோர் ஆர் லெஸ்னா நீங்கள் 134 போட்டக்கூடாது. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை உங்கள் ஆன்சராக போடணும் சரியா. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 34. அப்போ 32% தான் இந்த கொஸ்டினுக்கான 34% தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் டோட்டல் ரன் ஸ்கோர்டு பை ஒய் இன் ஆல் த கிவன் டேஸ். ஒய் வந்துட்டு எல்லா டேஸ்லையும் எடுத்த டோட்டலை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரியா. அப்போ டோட்டல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒய் வந்துட்டு இது 300 ப்ளஸ் இது வந்துட்டு நம்ம என்ன போட்டோம் 175 தானே போட்டோம் 175. இது எவ்வளோ அப்படின்னா 325. இது 3 ஆட் பண்ணுங்க 300 400 ஒரு 300 700 இது ஒரு 75 இது ஒரு 25 100. அப்போ என்ன வரும்னா 800 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 800 சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த டிஏ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. The table given below shows the book sold by 4 store A, B, C, D in January and February. இந்த ஜனவரி பிப்ரவரியில் ஏபிசிடி ஷாப்ஸ் வந்துட்டு செல் பண்ண புக்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும் நம்ம சரிங்களா. 18லேருந்து 22 வரைக்கும் இந்த டைரக்ஷன் வச்சு தான் நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணணும். கவனிங்க 30% ஆஃப் புக்ஸ் சோல்டு இன் ஜனவரி சரியா அண்ட் 25% ஆஃப் புக்ஸ் சோல்டு இன் பிப்ரவரி பை ஸ்டோர் ஏ ஆர் இன் த ஃபாரின் லாங்குவேஜ். ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபாரின் லாங்குவேஜ் புக்ஸ் சோல்டு பை ஏன்னு கேட்குறாங்க. அப்போ 30% வந்து இதில் கண்டுபிடிங்க ஜனவரியில். இதில் வந்து 30%ங்க. அப்போ என்ன வரும் 15 × 3 மட்டும் போயிருக்கலாம். ஏன்னா 2 0 ஒமிட் பண்ணிடலாம். 5 3 42
5ன்னு வச்சுக்கலாம் ப்ளஸ் அடுத்தது 25% புக் சோல்டு இன் பிப்ரவரியா இதில் வந்துட்டு நீங்கள் 25% ஒன்றில் டிவைட் பை 4 போடுங்க டிவைட் பை 4 போட்டால் என்ன வரும் இதை அடிச்சோம்னா 6 டைம்ஸ் வரும் ரிமைண்டர் 6 அப்போ 66 இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 40 + 60 100 5 + 6 11 அப்போ 111 அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 111 சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஸ்டோர் டி sold only fiction and non-fiction fiction and non-fiction books the ratio of the fiction to non-fiction books sold by D in the month of January and February is 3:1 find the difference between the fiction books sold by D and total books sold by A in January சரியா total book sold by A in January வந்து 150 இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டி வந்துட்டு எந்த 2 மாதம் சொல்லியிருக்காங்க பாருங்க ஜனவரி அண்ட் பிப்ரவரி பி வந்துட்டு ஜனவரி பிப்ரவரியில் எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி வந்து ஜனவரி 156 128 இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் 200 270 ப்ளஸ் ஒரு 14 270 + 14 என்ன வரும்னா 284 வரும் இல்லையா இதில் வந்துட்டு 3/4 கண்டுபிடிங்க ஏன்னா 3 பார்ட்ஸ் வந்துட்டு என்னன்னா ஃபிக்ஷன் சரிங்களா 1 பார்ட் தான் நான் ஃபிக்ஷன் அப்போ மொத்தமாக 4 பார்ட்டில் 3 பார்ட் மட்டும் கண்டுபிடிங்க 3 பார்ட்ஸ் மட்டும் இதை பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 7 டைம்ஸ் வரும் 71 வரும் 71 × 3 என்ன வரும் இது இன்ட்டு பண்ணீங்கன்னா 70 × 3 210 1 × 3 3 அப்போ 213 மைனஸ் ஏ வந்து ஜெனரல் வந்தது 150 மைனஸ் பண்ணுங்க அப்போ 200ல் 150 போச்சுன்னா 50 ப்ளஸ் ஒரு 13 அப்போ 50 + 13 63 அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 63 சரியா அடுத்த கொஸ்டின் பாருங்க find the ratio of the book sold by B and C in February பியும் சியும் பிப்ரவரி மந்த் வித்த புக்கோட ரேஷியோ சொல்லுங்கிறாங்க பியும் சியும் இது ரெண்டுக்கும் ரேஷியோங்க சரியா இது ரெண்டையும் அப்படியே கேன்சல் பண்ணுங்க பிப்ரவரி மந்த் பியும் இது ரெண்டும் பிப்ரவரி மந்த்து பியும் சியும் சரிங்களா நான் வந்துட்டு பிஏ நான் ஜனவரி பிப்ரவரி எடுத்துக்கிட்டேன் பியும் சியும் கேட்குறாங்க அப்போ என்னன்னா 280க்கும் 175க்கும் ரேஷியோ எடுங்க 175க்கும் சரிங்களா இதை வந்து நம்ம எந்த டேபிள் அடிக்கலாம் 15 டேபிள் அடிக்கலாம் இல்லை 5 டேபிள் அடிக்கலாம் 5 டேபிள் அடிச்சா எத்தனை 30 வரும் 5 டைம்ஸ் வரும் ரிமைண்டர் 3 வரும் இங்கே 6 டைம்ஸ் வரும் இதை 5 டேபிள் அடிச்சா என்ன வரும் இது வந்துட்டு 3 டைம்ஸ் வரும் ரிமைண்டர் 2 வரும் 5 டைம்ஸ் வரும் இல்லையா திரும்ப என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டேபிளை கேன்சல் பண்ணலாம் 7 டேபிளை கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் வரும் இது வந்து 8 டைம்ஸ் வரும் அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 8:5 சரியா அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் books sold by A in February is what percent less than total books sold by B and C together in the month of January பியும் சியும் மந்த் ஆஃப் ஜனவரியில் பியும் சி எவ்வளோ விற்கிறாங்கன்னு பாருங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 200 + 200 400 24 + 16 வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா 40 வரும் அப்போ 440 கீழே போட்டுக்கோங்க மேலே வந்துட்டு யார் கேட்குறாங்க அப்படின்னா ஏ வந்து பிப்ரவரி மந்த் எவ்வளோ விற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 264 சரிங்களா இப்போ இதை என்ன பண்ணலாம் 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா 11 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது என்ன வரும் கீழே 40 வரும் மேலே 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும் 26னா 2 டைம்ஸ் வரும் ரிமைண்டர் 24 வரும் சரிங்களா இன்னும் கூட நீங்கள் ஃபர்தராக கேன்சல் பண்ணலாம் 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் கீழே 10 வரும் மேலே நீங்கள் 4 டேபிளில் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம 8 டேபிளையும் கேன்சல் பண்ணலாம் 4 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது கீழே 10 வந்தால் இன்டூ 10 போட்டு ஈஸியாக 100 ஆக்கிடலாம் இல்லையா அப்போ மேலே வந்துட்டு அதே மாதிரி 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 இப்போ இன்டூ 10 அப்போ என்ன வரும் கீழே 100 வந்துடும் ஒன்ஸ் டினாமினேட்டில் 100 வந்துச்சுனாவே அதை நம்ம பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் சரிங்களா மேலே 60 இப்போ நம்ம கிட்ட பாருங்க லெஸ்ஸு மோரு கிரேட்டரு எக்ஸீடு இது மாதிரி எது கேட்டாலும் இந்த டிஃபரன்ஸை தான் நம்ம ஆன்சராக போடணும் சரியா டினாமினேட்டருக்கும் நியூமரேட்டருக்கும் ஈஸியாக சொல்லிடலாம் தானே என்ன பர்சன்ட் வரும்னா 40% அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 40 சரியா அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் in January store E sold 20% more book than A1 சரியா E வந்து கொடுக்கல நமக்கு ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்து ஜனவரியில் விற்றதை விட இ வந்து 20% அதிகமாக விற்றுருக்காங்களாம் இந்த 150ல் 20% 10% 15 அப்போ 20% என்ன வரும் 2 பாஞ்சு 30 வரும் அப்போ இ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 180 புக்கு விற்றுருக்காரு ஓகேவா அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க அண்ட் டோட்டல் புக் சோல்டு பை இ வந்து 500 ஃபைன் த புக் சோல்டு பை இ இந்த பிப்ரவரியா மொத்தமாக ஜனவரி பிப்ரவரி 2 மாதமும் சேர்ந்து 500
அதில் நம்ம ஜனவரி 180 கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் பிப்ரவரி இது வந்து ஜனவரி. அப்போ ஃபிப்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500லேருந்து 180 மைனஸ் பண்ணுங்க 320. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 320. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லெட்டு இது நம்ம கடைசியாக சால்வ் பண்ணலாம். சரிங்களா? நம்ம சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சுட்டு இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இது நம்ம ஒன்ஸ் சால்வ் பண்ண பிறகு இதை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். சரியா? சரி, இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துட்டு அதை நம்ம சால்வ் பண்ணலாம். கவனிங்க. 11 ஸ்கொயர் பிளஸ் 338 டிவைட் பை 26. 26 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்க. இதை வந்து 13 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 13 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸு, இது 2 டைம்ஸு, இது 13 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2னா 26 வரும். 26னா மீதி நமக்கு என்ன வரும்? 26 வரும். அதில் ஒரு 4. அப்போ 4னா 78 வரும். 78னா 6 டைம்ஸ் வரும் இல்லையா? திரும்ப இதை கேன்சல் பண்ணுங்க, 13 வரும். அப்போ இந்த மைனஸ் என்ன கொண்டுனா ப்ளஸ் 3 வரும் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். 11 ஸ்கொயர் என்ன வரும்னா 121 வரும். இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. சரியா? அப்போ இதெல்லாம் ஆட் பண்ண என்ன வரும்? இது ஆட் பண்ணோம்னா 121 ப்ளஸ் ஒரு 13. அப்போ 134 ப்ளஸ் ஒரு 3. அப்போ 137. 137 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது அதே மாதிரி தான். இதை முதல் ரூட்லேருந்து வெளியிடுங்க. 12 ப்ளஸ்ஸு இதை அப்படியே டிவைட் பண்ணோம்னா நமக்கு 10 வரும். ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இதை 1639 அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈக்குவல்ட்டு இது நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். இது ப்ளஸ் பண்ண என்ன வரும்? 1400 ப்ளஸ் 600 என்ன வரும்னா 2000. 63 ப்ளஸ் 30 என்ன வரும்னா 76 வரும். அப்போ 2076 மைனஸ் கொஸ்டின் மார்க். சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாருங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது வந்துட்டு 49 ப்ளஸ் ஒரு 12 அப்படின்னா 49 ப்ளஸ் 12னா 1661 வருமா? 1661 ஈக்குவல் டு 2076 மைனஸ் கொஸ்டின் மார்க். அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு என்னன்னா 2076ல இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1661 மைனஸ் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ என்ன வரும்? 5 வரும். இங்கே என்ன வரும்? 1 வரும். 20ல் 16 போச்சுன்னா 4 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 415. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் முதல் இது இன்ட்டு பண்ணுங்க. இன்ட்டு பண்ண என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 460 வரும். மைனஸ் 2346 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்கா ப்ளஸ் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 448. சரிங்களா? இப்போ நம்ம இதை அந்தாண்ட கொண்டு போனால் என்ன ஆகும்னா இப்படி இந்தாண்ட கொண்டு போயிருங்க. கொண்டு போனால் என்ன ஆகுனா இந்த ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 448ல இருந்து 460 மைனஸ் பண்ண என்ன வரும்னா மைனஸ் 12 வரும். சரியா? அப்போ மைனஸ் 12ல இதுலேருந்து நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இதில் இருந்து 2 3 4 6லேருந்து 12 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இங்கே வந்துட்டு 4 வரும், இங்கே 3 வரும். 2334 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2334. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இதை அப்படியே கேன்சல் பண்ணலாமா? இதை கேன்சல் பண்ணால் 1 டைமு 3ல கேன்சல் ஆக 0 போட்டுக்கோங்க. அப்போ 3 டைம்ஸ் வரும். அப்போ 103 ப்ளஸ் இதை அப்படியே கேன்சல் பண்ணால் கேன்சல் ஆயிரும் 145. சரிங்களா? இங்கே வந்துட்டு 310 இருக்கா? 310 ஈக்குவல் டு 310 மைனஸ் கொஸ்டின் மார்க். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்க. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்க. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 100 200 248 ஈக்குவல் டு 310 மைனஸ் கொஸ்டின் மார்க். அப்போ 310ல இருந்து நீங்கள் 248 மைனஸ் பண்ணுங்க. அப்போ நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ இதில் என்ன வரும்னா 300க்கு 52 52 ப்ளஸ் 10 62. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 62. இது பார்த்தீங்கன்னா 300 விட 52 கம்மியாக இருக்குது, 300 விட 10 அதிகமாக இருக்குது. அப்போ 52வும் 10 ஆட் பண்ணிங்கன்னா 62 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 62. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இதையும் கேன்சல் பண்ணுங்க. இது 100 வந்துடும். ப்ளஸ் 12 ப்ளஸ் 2123. சரியா? 2123 அதை அப்படியே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வரும்? 2223. அது கூட 12 ஆட் பண்ணீங்கன்னா 2235 வந்துடும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 2235. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இந்த 735 அப்படியே வச்சுக்கிட்டு சரியா என்ன பண்றீங்கன்னா இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறதெல்லாம் நியூமினேட்டர்ல கொண்டு போயிருங்க. சரியா? 4 × 7 கீழே என்ன பண்றீங்கன்னா இந்த நியூமினேட்டர் இருக்கிறதெல்லாம் கீழே கொண்டு வந்துருங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் மார்க் மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. × 5 × 1715 அவ்வளோதான். இப்போ நம்ம எதில் கேன்சல் பண்ணலாம்?
இதில் கேன்சல் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இது வந்துட்டு 7னா இது 7 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா? 2 டைம்ஸு ரிமைண்டர் 3a 3னா 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இது 1 டைம், இது 2 டைம்ஸு ரிமைண்டர் 3a 31னா 4 டைம்ஸ் ரிமைண்டர் 3 5 டைம்ஸு 245. சரியா? இப்போ இதை வந்துட்டு 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 டைமு ரிமைண்டர் 2 4 டைமு ரிமைண்டர் 3 3னா 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் 7 டைம்ஸ். ஓகே, இது 7 டைம் 2னா 4 டைம்ஸ் 3னா 7 டைம்ஸ் 725ல 735 735னா 5 டைம்ஸ்னா 1 டைம் ரிமைண்டர் 22 தானே வருது. ஆமாம், 2னா வந்துட்டு 4 டைம்ஸு இதுனா 7 டைம்ஸ். அப்புறம் ஃபர்தராக 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாங்களா? அதை 3 டேபிளில் பண்ணோம்னா இது 4 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் என்னன்னா 2 வரும், அப்போ 49 வரும். அப்போ 49ல் இதை அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வரும்னா 49ல் 5 டைம்ஸ் வரும் இல்லைங்களா? அப்போ நமக்கு இங்கே 4 மீந்திருக்கு, இங்கே 5 மீந்திருக்கு. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னன்னா 4/5. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 4/5. சரியா? அடுத்த கொஷின் பாருங்க. அடுத்த கொஷின் இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை நம்ம என்னென்ன ஃப்ராக்ஷன் வேல்யூ வச்சுக்கலாம் அப்படின்னா 5/8ன்னு வச்சுக்கலாம். சரியா? 5/8 இன்டூ கொஷன் மார்க் ஸ்கொயர் ஈக்குவல் டு 38 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 38னா 8 64 9 324 24 டபுள் பண்ணால் 48. சரியா? அப்போ 4 4 மீதி 1 14. அப்போ 1444 மைனஸ் 804. அப்போ அது வந்து 804 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 804 மைனஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து 4 போச்சுன்னா 0, இது வந்துட்டு 4, இங்கே வந்துட்டு 14ல் 8 போச்சுன்னா 14ல் 8 போச்சுன்னா என்ன வரும்னா 640 வரும். அப்படியே இது இந்தாண்ட கொண்டு வந்துருங்க. கொஸ்டின் மார்க் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது அப்படியே இந்தாண்ட கொண்டு வந்தோம்னா மேலே 8 வந்துடும், கீழே 5 வந்துடும். சரியா? இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இதை அப்படியே கேன்சல் பண்ண என்ன வரும்? இதை அப்படியே கேன்சல் பண்ணால் 5ஆல் 1 டைமு ரிமைண்டர் 1 2 டைமு ரிமைண்டர் 4 8 டைமு. அப்போ 128 இன்டூ 8. அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 128 இன்டூ 8. சரிங்களா? அப்போ இன்ட்டு பண்ணி வெளியே எடுக்கலாமா? அந்த 128 ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 128 ஃபேக்டரைஸ் பண்ண என்ன வரும்? 2ஆல் கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ் வரும், இங்கே வந்துட்டு 4 டைம்ஸ் வரும். எகைன் என்ன பண்ணலான்னா எகைன் வந்துட்டு 2ஆல் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் எகைன் 2ஆல் பண்ணுறோம் அப்படின்னா 1 டைம்ஸ் 6 டைம்ஸ் எகைன் 2ஆல் பண்ணுறோன்னா எகைன் 2ஆல் பண்ணுறோன்னா என்ன வரும்? 8 டைம்ஸ் வரும். எகைன் 2ஆல் பண்ணுறோன்னா 4 டைம்ஸ் எகைன் 2ஆல் பண்ணால் 2 டைம்ஸ். அப்போ 2 2 சார் 8, இந்த 2க்கு இந்த 2க்கு அப்படி கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது பாருங்க, இது 8 இது 8, அப்போ ஒரு 8 வெளியே எடுத்துக்கலாம். இங்கே 4 2 இருக்கா, அப்போ 2 2 வெளியே எடுத்துக்கலாம். சரியா? அப்போ என்ன வரும்? 8 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 என்ன வரும்? 8 2 சார் 16 16 2 சார் 32 வரும். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 32. சரிங்களா? இதை அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இன்ட்டு கூட பண்ணிக்கலாம். 128 இன்டூ 8 பண்ணலாம். நீங்கள் 128 இன்டூ 8 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 8 டைம்ஸ் ஆஃப் 100 800, 8 டைம்ஸ் ஆஃப் 20 160, 8 டைம்ஸ் ஆஃப் 8 64. சரியா? அப்போ நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 4 இங்கே 12 4 12 12க்கு 2 ரிமைண்டர் 1, அப்போ 1024 ரூட் எடுத்து என்ன வரும்னா 32 வரும். இப்படியும் போட்டுடலாம். சரிங்களா? ஃபேக்டரைஸ் பண்ணி போடலாம், இப்படியும் போடலாம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு 2 2 வருதுன்னா ஒரு 2 வெளியே எடுக்கணும், இந்த 2 2க்கு ஒரு 2. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் 24% ஆஃப் 125 ப்ளஸ் 48% ஆஃப், ஓகே நம்ம இப்படி வச்சுக்கலாம். 24 இன்ட்டு 125 டிவைட் பை 100 போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த ப்ளஸில் இருக்கிறதுனால டினாமினேட்டரில் ஈக்குவல் வேல்யூ இருக்குன்னா அதை சால்வ் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க, நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ 24 இன்ட்டு 125னா ஒரு வேல்யூ 125ஆல் இன்ட்டு பண்ண சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? 1000ஆல் இன்ட்டு பண்ணி, அதாவது 3 0 ஆட் பண்ணி நம்ம டிவைடட் பை என்ன பண்ணுவோம் அப்படின்னா 8ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ 3 0 ஆட் பண்ணி டிவைட் பை 8 போட்டோம்னா என்ன வரும்னா 3000 வரும். 3000 ப்ளஸ் 48 இன்ட்டு 150, அப்போ 100ல் இன்ட்டு பண்ணால் 4800, 50ல் பண்ண சொன்னால் அப்படியே 4800ல் பாதி 2400. அப்போ 4800 2400 7200 டிவைடட் பை 100ங்க. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 3000 7000 10,000 10,200 10,200 நீங்கள் என்ன பண்ணால் 100ஆல் டிவைட் பண்ணணும். 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 102. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 102. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இதை இன்ப்ராப்பராக மாற்றுங்க.
இது இன்ட்டு பண்ணால் என்ன வரும்னா 6 6 ப்ளஸ்னா 7/3. இது இன்ட்டு பண்ணுங்க 28. அப்போ என்ன வரும்னா 30/7. இது இன்ட்டு பண்ணுங்க 9 9 + 1 10 10/3 இன்ட்டு 81. சரிங்களா? இப்போ அப்படியே கேன்சல் பண்ணலாம். 9 9 3 3s are 9. அப்போ என்ன வரும்னா 9 டைம்ஸ் வரும். அதுக்கப்புறம் 7க்கும் 7ஐயும் கேன்சல் பண்ணுங்க. அப்போ இது என்ன வரும்னா 300 வரும். 300 × 9 என்ன வரும்னா 2700 வரும். அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 2700. ஓகேங்களா? சரி, இப்போ அந்த கேஸ் லெட்டை பார்க்கலாம். இது மாதிரி கேஸ் லெட் உங்களுக்கு வருதுன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு இதை கொஞ்சம் கடைசியாக வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா சில சமயம் டக்குன்னு வந்துடும், சில சமயம் இது பசில் மாதிரி தான். ஏதோ ஒரு வேல்யூ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் வந்து கன்சியூம் ஆயிரும். சரி, அதிகமான டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே சால்வ் பண்ணுங்க. கேஸ் லெட் வந்துட்டு ரொம்ப நார்மலா இருக்கு. 2 கொஸ்டின் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்கற மாதிரி தான் ஓகே. சரியா? ஒரு 5 கொஸ்டின்ஸ் அதை பேஸ் பண்ணி கேட்கறாங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதை லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சரிங்களா? இப்போ கவனிங்க பார்க்கலாம். இது நான் ஒன்ஸ் சால்வ் பண்ண இந்த வேல்யூ ஒரு ஷீட்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் சொல்லும் போது உங்களால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நானும் அப்படி இதை எழுதிட்டு வீடியோ பாஸ் பண்ணி ஒரு ஷீட்ல எழுதி வச்சுக்கிட்டு அப்புறமே நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? கவனிங்க. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. read the information, answer the following questions. The data given below shows the order delivered by 2 companies. என்னென்ன கம்பெனினா சூப்பர் ஹீட், அப்புறம் என்னன்னா அண்டு ஃபுட் மார்ட். சரியா? என்னென்ன கம்பெனினா இந்த இன் 3 டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் ஏபிசி ஃபுட் மார்ட் டெலிவர்ஸ் 40% மோர் தென் த. ஓகே, முதல்ல இதை எழுதிக்கலாம். என்னென்ன கம்பெனினா 2 கம்பெனி ஏபிசி அப்படின்னு மொத்தமாக 3 சிட்டியில் 2 கம்பெனி. ஒரு கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஈட் எஸ்சின்னு வச்சுக்கிறேன். அண்டு ஃபுட் மார்ட்டுக்கு வந்துட்டு எஃப்எம்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபுட் மார்ட் டெலிவர்ஸ் 40% மோர் ஆர்டர் தென் சூப்பர் ஈட் இந்த சிட்டி ஏவான். சிட்டி ஏல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் மார்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள விட இவங்க 40% அதிகமாக. அப்போ இவங்க 100 டைம்ஸ் பண்ணாங்கன்னா இவங்க 140 டைம்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது புரியுதுங்களா? ரைட். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆர்டர் டெலிவர்ட் பை சூப்பர் ஈட் இன் சிட்டி பி இஸ் 1 more than the order delivered by ஃபுட் மார்ட் இன் சிட்டி ஏவான். சரியா? சிட்டி ஏல வந்துட்டு ஃபுட் மார்ட் பண்ணதை விட இவங்க 1 அதிகமாக பண்ணியிருக்காங்களா? அப்போ 1 அதிகம்னா 140 டைம்ஸோட 1 அதிகம். சரியா? 1 அதிகம். இது புரியுதுங்களா? ரைட். அடுத்து பாருங்க. ஆர்டர் டெலிவர்டு பை சூப்பர் ஹீட் இந்த சிட்டி சி இஸ் ட்வைஸ் த சிட்டி ஏ. அதாவது சிட்டி ஏல பண்ணதை விட சிட்டி சியில் ட்வைஸ் பண்ணிருக்காங்களா? அப்போ இது 100 டைம்ஸ்னா இது 200 டைம்ஸ்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது த ரேஷியோ ஆஃப் த ஆர்டர் டெலிவர்ட் பை ஃபுட் மார்ட் இன் பி டு சி இஸ் 3:4. சரியா? 3:4. அதாவது இது 3 பார்ட்ஸ்னு வச்சுக்கலாம். அதை ஏன்னா இது எல்லாம் இதோட லிங்க் பண்ணிருக்கு, இது மட்டும் தனியாக சொல்லியிருக்காங்க. அப்போ இது 3 பார்ட்ஸ்னா இது வந்துட்டு எத்தனை பார்ட்? சி வந்துட்டு 4 பார்ட்ஸ் தான். சரியா? கடைசியாக அந்த பார்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ சூப்பர் ஹீட் டெலிவர்ஸ் டோட்டல் 1211. சூப்பர் ஹீட் வந்துட்டு மொத்தமாக டெலிவரி பண்ணது எவ்வளவு அப்படின்னா 1211. சரியா? while ஃபுட் மார்ட் டெலிவர்ஸ் 1141. இவங்க வந்து 1141. அவ்வளோதான். இப்போ இதை கொடுத்தாச்சா? இப்போ இதை வச்சு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது தொடர்ந்து நமக்கு பாருங்க 23 24 25 23 24 25 26 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 கொஸ்டின் சால்வ் பண்ணும். சரியா? முதல் இதை கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் இருக்கு. டீன்னு ஒன்று இருக்கு, பின்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சேமா இருக்கு. அப்ப இதை நீங்க முதல் சால்வ் பண்ணுங்க. சரியா? இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. அப்படியே 100t பிளஸ் 140t பிளஸ் 200t எவ்வளவு வரும் நமக்கு? இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 100t 140 200 மொத்தமா நமக்கு என்ன வரும்னா 440t வரும். 440t பிளஸ் 1. சரியா? 440t பிளஸ் 1 இதுதான் எதுக்கு சமம் அப்படின்னா 1211க்கு சமம். அப்ப நம்ம டீயை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம்? டீயை கண்டுபிடிக்கணும்னா ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த 1211 இருந்து 1 மைனஸ் பண்ணுவோம். அப்ப என்ன வரும்? 1210 வரும். டிவைடட் பை இதை வந்து நம்ம டிவைட்ல போடுவோம். 440ன்னு போடுவோம். அப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம். 11 டேபிள்ல பண்ணோம் அப்படின்னா மேல வந்துட்டு என்ன வரும்னா 11 வரும், கீழே வந்து 4 வரும். அப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 1.75 வரும். சரி, 1.75ல 11னா 2 டைம்ஸ் 2.75 வரும் இல்லையா?
ஆமா தானே 11ல் 4 வந்துட்டு 2 டைம்ஸ் 8 வரும், மீதி 3/4 வரும். அப்போ 0.75ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 பார்ட் என்னன்னா 2.75. அப்போ 1 பார்ட் கண்டுபிடிச்சாச்சுன்னா இப்போ 100 டைம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இது கூட நீங்கள் என்ன பண்ணணும் 2.75 இன்ட்டு பண்ணும். அப்போ 2.75 இன்ட்டு பண்ணுறீங்கன்னா என்ன வரும் நமக்கு 2.75 இன்ட்டு பண்ணுறீங்கன்னா இதோட வேல்யூ ஒரு நிமிஷம் கொஞ்சம் இதோட வேல்யூ என்ன வரும் 275 வரும் இல்லையா 275 வரும். அப்போ இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா இதோட வேல்யூ இதோட 200 டைம்ஸா அப்போ இதோட 200 டைம்ஸ் அப்படின்னு என்ன வரும்னா 550 வரும் இல்லைங்களா. சரி அப்போ இது என்ன வரும் அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா அதாவது இந்த வேல்யூல இருந்து எந்த வேல்யூல இருந்து அப்படின்னா 1211ல இருந்து இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணுங்க. அதாவது இல்லைன்னா 140 டைம்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்க பண்ணலாம். இல்லைன்னா இது ரெண்டையும் கூட்டி இதுல இருந்து மைனஸ் பண்ணாலும் நமக்கு வந்துடும். இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்னா 700 பிளஸ் ஒரு 125 825. அப்ப 1211ல இருந்து 825 மைனஸ் பண்ணுங்க சரியா. 825 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் 825 மைனஸ் பண்ணும் சரியா. இதுல இருந்து 11ல் 5 போச்சுன்னா 6 வருமா 6 வரும் சரியா. அடுத்தது 825னா 10ல் 2 போச்சுன்னா 8 வரும் சரியா. 825னா அப்புறம் 11ல் 8 போச்சுன்னா 3 வரும். அப்போ 385 இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ ஏ வந்து 275, பி வந்துட்டு 385, சி வந்துட்டு 550. அடுத்தது இங்கே வந்துட்டு 140 பார்ட்னு நமக்கு தெரியும், இதோட ஒன்று கம்மி தான் இல்லை. அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபுட் மார்ட் வந்துட்டு 385னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 1141லேருந்து இதை மைனஸ் பண்ணணும். 1141லேருந்து 385 நீங்கள் மைனஸ் பண்ணணும் சரியா. மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்குன்னா 756 கிடைக்கும். இந்த 756 தான் இந்த 7 பார்ட். அப்போ இதை அப்படியே டிவைட் பை 7 போடுங்க சரியா. அப்போ என்ன வரும் 108 வருமா. அப்போ 108 வந்து 1 பார்ட் வரும். அப்போ 3 பார்ட் என்ன வரும் அப்படின்னா 3 பார்ட் ஒரு பார்ட் வந்துட்டு 108 3 பார்ட்னா 300 ப்ளஸ் ஒரு 24 324 வரும். அப்போ இது வந்து 4 பார்ட்னா 400 ப்ளஸ் ஒரு 32 432 வரும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா இதை வச்சு 4 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். என்ன கேட்டால் அது கடைசீட்டில் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க டிலே ஆச்சுன்னா கூட உங்களுக்கு டைம் வந்து டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ திருப்பியும் நீங்கள் ரீசெக் பண்ணுறீங்க அப்படின்னா டைம் டபுள் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக கேஸ்லெட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன், ரெண்டாவது டிஐ, மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு, நாலாவதா இதை வந்து பண்ணுங்க சரியா. ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஓகேவா. சரி இப்போ இந்த வேல்யூ அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டீங்களா பாஸ் பண்ணிட்டு அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண போகிறோம். இது இல்லைன்னா நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ண முடியாது சரிங்களா. ஒன்ஸ் இதை ஒரு ரஃப் ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம்லேயும் அப்படி தான் நீங்கள் ரஃப் ஷீட்டில் எழுதி வச்சுக்கிட்டு இந்த வேல்யூ வச்சு நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியது தான் சரியா. இப்போ கொஸ்டின்ஸ் போடலாங்களா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த டோட்டல் ஆர்டர் டெலிவர்ட் பை போத் த கம்பெனிஸ் இன் சிட்டி ஏ. சிட்டி ஏல ரெண்டு பேரும் வித்தது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஏ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 275ன்னு கண்டுபிடிச்சோமா. ப்ளஸ் ஏ இல்லை என்னன்னா ஏல சூப்பர் ஹீட் வந்துட்டு 275. ஃபுட் மார்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 385ன்னு பார்த்தோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வரும் இது ஆட் பண்ணால் 500 75 150 ப்ளஸ் ஒரு 10. அப்போ 650 ப்ளஸ் ஒரு 10 அப்போ 660. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 660 சரியா. 660 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the ratio of the order delivered by Super Eat in B to the order delivered by Food Mart in Bங்களா. சரி ரெண்டுமே பில சரியா. ரெண்டுமே பினா 386ன்னு கண்டுபிடிச்சோம். இதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் 324ன்னு கண்டுபிடிச்சோம். இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுங்க சரியா. இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும் 2 டேபிள்ஸ்ல அடிங்க. 2 டேபிள்ஸ்ல 193 வரும். இதை ஃபர்தரா 2 டேபிள்ஸ்ல அடிச்சீங்கன்னா என்ன வரும் 162 வரும். ஆப்ஷனும் இருக்கு சரிங்களா. ஆப்ஷன் இல்லைன்னா ஃபர்தரா வேற ஏதாவது டேபிள் கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணுங்க சரியா. செக் பண்ணிட்டு கேன்சல் ஆகுதுன்னா அதை ஃபர்தரா ரெடியூஸ் பண்ணுங்க சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆர்டர்ஸ் டெலிவர்ட் பை சூப்பர் ஹீட் இன் ஏ அண்ட் சி. ஏலையும் சிலையும் சரியா. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீட். சூப்பர் ஹீட் வந்துட்டு ஏலையும் சிலையும். ஏவில் எவ்வளோ பண்ணியிருக்காரு சூப்பர் ஹீட் அப்படின்னா 275 பண்ணியிருக்காரு. சியில் எவ்வளோ பண்ணியிருக்காரு பாருங்க. சியில் எழுதி வச்சிருக்கீங்க தானே. அப்படியே சியில் எவ்வளோன்னு பாருங்க. சியில் வந்துட்டு 550. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 0ல் 5னா 5 போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10லனா இங்கே 14ல் 7 போச்சுன்னா 7 வரும். இங்கே 4 இருக்கும். 4ல் 2 போச்சுன்னா 2 வரும்.
அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 275. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் சிட்டி இ ஆர்டர்ஸ் டெலிவர்ட் பை சிட்டி இ நம்மகிட்ட இல்ல, ஆனா லிங்க் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியா? இ டெலிவர்ட் பை 25% மோர் தென் த ஆர்டர் டெலிவர்ட் பை ஃபுட் மார்ட் இன் பியா. ஃபுட் மார்ட் வந்துட்டு பியில் எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 324னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 324ல 25% மோரா. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் 324ல 25% மோர்னா டிவைட் பை 4 போடுங்க. போட்டிங்கன்னா 81 வரும். அப்போ 324ல நீங்கள் என்ன பண்ணால் 81 ஆட் பண்ணும். 81 ஆட் பண்ணால் என்ன வரும்? இது 5, இது 0, இங்கே 405 வரும். இந்த 405ங்கிறது என்ன பர்சன்ட்? ஃபைண்ட் த டெலிவர்ட் பை சூப்பர் மார்ட் இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் டெலிவர்ட் பை போத் கம்பெனிஸ் இன் ஏலையா. சரியா? ஏல வந்துட்டு இந்த போத் கம்பெனிஸ் பண்ணது எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த இது ஏல வந்து போத் கம்பெனிஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? ஒருத்தவங்க வந்து 275 பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து 385 பண்ணியிருக்காங்க இல்லையா? சூப்பர் ஈட் வந்துட்டு 275, ஃபுட் மார்ட் வந்து 285. அப்போ என்ன வரும்னா 660 வரும் இல்லையா? 0 ரிமைண்டர் 1 660 வரும். 660 வந்துட்டு என்ன பர்சன்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்டூ 100 போட்டுக்கோங்க. சரியா? இப்போ அதை எதில் கேன்சல் பண்ணலாம்? 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 1 டைமு, ரிமைண்டர் 1, 3 டைமு, ரிமைண்டர் 1, இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். சரியா? 132. சரிங்களா? இது 1 டைமு, ரிமைண்டர் 1 போடுங்க. 16னா 3 டைம்ஸ், ரிமைண்டர் 1 போடுங்க, 2 டைம்ஸ். இதை 5ல கேன்சல் பண்ணி என்ன வரும்? 81 டைம்ஸ் வரும். சரியா? இப்போ ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணலாம்? 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் மேலே வந்துட்டு 27 வரும். கீழே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸு, இது வந்து 4 டைம்ஸ் வரும். சரியா? இன்டூ 100. நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணலாம்? 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 11 டைம்ஸ் வரும். இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 25 வரும். அப்போ இது இன்ட்டு பண்ணுங்க. இது இன்ட்டு பண்ணால் என்ன வரும்னா 675 வரும். 675 டிவைட் பை 11 போடுங்க. சரிங்களா? இப்போ 11 என்ன எத்தனை டைம்ஸ் வரும்? 66னா 6 டைம்ஸ் வரும். சரிங்களா? ரிமைண்டர் என்ன வருதுன்னா 1 வரும். 15னா என்ன எத்தனை டைம்ஸ் வரும்? 15னா 15 11 1 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1னா 4 இருக்கும். 4ல் 11 வந்துட்டு கேன்சல் ஆகாது. 40 போட்டுக்கோங்க. 40ல் 11 வந்து 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ 61.3 வந்துட்டு இந்த ஆப்ஷன். 61 வந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு எதையோ ஒன்று டிக் பண்ணிட வேண்டாம். அடுத்த டிஜிட் டிஃப்ரெண்டாக இருக்கிற டிஜிட் வச்சு கண்டுபிடிங்க. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 61.36. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அவ்வளோதான். ஓகேங்க, ரைட். இப்போ நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் கண்டென்ட் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.